ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூவும் முட்டையும் வச்சு எப்படி ஒரு பொரியல் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது வாழைப்பூ பொரியலுக்கு நான் வாழைப்பூவை நைட்டே க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா கருப்பாகாமல் இருக்கும். இல்லாட்டி வாழைப்பூ கட் பண்ணி வெளியிலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கருப்பாகிரும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்கள், இந்த தண்ணியவே நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் புதுசாக தண்ணி ஊற்றி தான் பண்ண போகிறேன். இப்போது வாழைப்பூ பொரியலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகவும் நம்ம வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, அந்த வாழைப்பூவை எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வடிகட்டியே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்ட்ரு வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு வடிகட்டிட்டு அப்படியே போட்டுருங்க. இப்படியே எல்லா வாழைப்பூவையுமே போட்டுருங்க. இப்போது வாழைப்பூ வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த வாழைப்பூ வேகட்டும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வாழைப்பூ வேக 5 நிமிஷம் ஆகும். அந்த வாழைப்பூ வெந்ததுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வாழைப்பூ வெந்துருச்சு. 5 நிமிஷம் கழித்து இந்த இடத்துல பெரிய தண்டு பகுதி, கீழ் உள்ள பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வெந்தது தெரியும். இந்த மாதிரி இதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆகவும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்குது. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகவும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் கூடவே 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக வதங்கிட்டு இருக்கவும், இப்போது இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே வாழைப்பூவையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ண உடனே வாழைப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாழைப்பூவும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுருப்பீங்க பார்த்திங்களா, அதில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் எடுத்து தெளித்து விட்டுக்கோங்க. நம்ம வாழைப்பூ லைட்டாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும். நம்ம ஏற்கனவே வாழைப்பூ வெந்துருச்சு, இருந்தாலும் லைட்டாக தண்ணி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை ஆட் பண்ணணும். இப்போ இதை கிளறி விட்டுட்டே இருந்தோம். இப்போது இது கூடவே இப்போ முட்டை தேவையான அளவுக்கு 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் முட்டை போட்டு சாப்பிட்றப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது இந்த முட்டை நல்லா வேகிற அளவுக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அது வெந்துடணும். இப்போது இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு இதில் நம்ம தேவையான அளவுக்கு, இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு மிளகு பவுடர், 1 ஸ்பூன் மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிளகு பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரக பவுடர் இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்கு முட்டை போட்டு ஒரு சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.